6 முகங்கள் ஒரு சக்தி. அது யாருன்னு தெரியுமா? இது போன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற கொடிய அசுரன் தவத்தின் மூலம் அளவற்ற சக்திகளை பெற்று 3 உலகங்களையும் துன்புறுத்தினான். மூவுலக மக்களும் அச்சத்தில் நடுங்கினர். அனைவரும் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். அப்போது அவர் உணர்ந்தார், சூரபத்மனை அழிக்க சாதாரண சக்தி போதாது. அதனால் சிவபெருமான் தன் 3வது கண் திறந்தார். அதிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த தீப்பொறிகளை பூமியால் தாங்க முடியவில்லை. அக்னி தேவன் அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தார். அந்த புனித நீரில் 6 தெய்வக் குழந்தைகளாக பிறந்தன. அந்த குழந்தைகளை கிருத்திகை தேவிகள் அன்போடு வளர்த்தனர். இந்த செய்தியை அறிந்த பார்வதி தேவி அந்த இடத்திற்கு வந்தார். தாயன்போடு அந்த 6 குழந்தைகளையும் அணைத்தார். அற்புதம் நிகழ்ந்தது. 6 குழந்தைகள் ஒரே குழந்தையாக மாறின. அவனே ஆறுமுகன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன், முருகன். சிவபெருமான் தன் மகனுக்கு வேல் என்ற தெய்வீக ஆயுதத்தை வழங்கினார். அந்த வேலுடன் முருகன் போர்க்களம் சென்றார். சூரபத்மனை அழித்து தீமையை ஒழித்து நன்மையை நிலைநாட்டினார். இளமைக் கடவுளே, அறத்தின் காவலனே, வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.